வாட்ஸ் அப் மை டியர் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் அர்ஜுன் ராம். வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரிய அவர்கள்லாம் நடிச்சு மிகுந்த எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆயிருக்கிற படம் விடுதலை பார்ட் 2. படம் எப்படி இருக்கு, படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்க்கலாமா வேணாமான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெற்றிமாறன் சார் படம் டெஃபினட்டா தியேட்டர்ல பார்க்கணும். பட் தேர் ஆர் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். அதை பத்திலாம் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி if you're new to my channel, kindly subscribe and press the bell icon. நீங்க ஒரு மூவி லவரா இருந்தா this is your dream destination. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட கான்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா smash the like button. வீடியோக்குள்ள போலாம். தனி ஒருவன் நினைத்து விட்டார். இந்த படத்தோட கேஸ்ட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர், கென் கருணாஸ், கிஷோர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு வெற்றிமாறன். படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஆர் வேல்ராஜ், படத்தோட எடிட்டர் ஆர் ராமர் அண்ட் படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு இசை ஞானி இளையராஜா. இப்ப இந்த படத்தோட சினாப்சிஸ், கதை சுருக்கம் பத்தி பார்க்கலாம். விடுதலை பார்ட் 1 எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல மக்கள் படை தலைவர் விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்றதோட படம் முடியும். இந்த படத்துல பார்ட் 2ல விஜய் சேதுபதியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களோட பேக் ஸ்டோரி, மக்கள் படை எப்படி உருவாச்சு, அவரோட சித்தாந்தங்கள் என்ன, அவரோட ஆசான் யாரு, போலீசால அரெஸ்ட் செய்யப்பட்ட விஜய் சேதுபதிக்கு கடைசியில என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி டெல்லிங் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததுங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எங்கேயுமே பிசிறு தட்டாம சூப்பரா லிங்க் பண்ணியிருந்தாரு. பார்ட் 1 பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் இந்த பார்ட் 2ல ஆன்சர் பண்ணிருக்காங்க. படத்துல நடிச்ச அத்தனை ஆக்டர்ஸும் அவங்களோட ஜாபை எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி அப்பா மகா நடிகன் இந்த படத்துல எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச். எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சூரிக்கு பார்ட் 1ல இருந்த அளவுக்கு இந்த படத்துல வேலை கொஞ்சம் கம்மி தான், போர்ஷன் கொஞ்சம் கம்மி தான். பட் கொடுத்த ஸ்பேஸ்ல எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல குறிப்பா ஒரு சீன்ல அவரோட உயரதிகாரியான ஓசி சேத்தனுக்கும் அவருக்கும் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அதுல எல்லாம் ஆடியன்ஸ் கிளாப் பறந்தது. கிளைமேக்ஸ்லயும் அவரோட நடிப்பு எக்ஸலண்டா இருந்தது. டயலாகே பேசாம எக்ஸ்பிரஷன்ஸ்ல அவ்வளவு கதைகள் சொல்லியிருந்தாரு. மத்தபடி மஞ்சு வாரியரா இருக்கட்டும், கிஷோரா இருக்கட்டும், எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ஜாப ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாங்க. கென் கருணாஸ் படத்துல ஒரு 10-15 நிமிஷம் தான் வராரு. பட் வர்ற அந்த 10-15 நிமிஷத்துல ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. ரொம்ப ஆக்ரோஷமா நடிச்சிருக்காரு. வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் படத்துல ஆக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும்னா நான் 2 பேருக்கு கொடுப்பேன். ஒன்னு வந்து ஓசியா, சூரியோட உயர் அதிகாரியா நடிச்ச சேத்தன். பார்ட் 1லயே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கும். இந்த படத்துல அதை அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காரு. அப்படியே ஸ்கிரீனுக்குள்ள போய் ஒரு கேரக்டர் நம்மளே அடிக்கலாம் அப்படின்னு தோன்ற லெவலுக்கு, ரொம்ப கோவம் வர லெவலுக்கு அருமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. அதே மாதிரி டைரக்டர் ராஜீவ் மேனன் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. பார்ட் 1லயே பார்த்திருப்பீங்க. அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா தெரிஞ்சதுங்க. ரொம்ப அலட்டிக்காம, ரொம்ப யதார்த்தமா, கேமரா இருக்கிற ஃபீலே இல்லாம ரொம்ப ஈஸியா பிஹேவ் பண்ணிட்டு போன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. வெரி வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் படம் டெக்னிக்கலி சவுண்ட் படங்க. அஃப்கோர்ஸ் வெற்றிமாறன் படம் டெக்னிக்கலி பிரில்லியண்டா தான் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்தது. படத்தோட எடிட்டிங் சூப்பரா இருந்தது. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வேற லெவல். இசை ஞானி இளையராஜானா சும்மாவா. சாங்ஸும் ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பா தினமும் ஓ நினப்பு அப்படின்ற ஒரு பாட்டு நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. தியேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் முணுமுணுக்கிற லெவலுக்கு இளையராஜா சார் வாய்ஸ்ல அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் ஒரு சாங் ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்தது. சாங்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் திரும்பி அடிக்கிற சீக்வன்சஸ்ல வேற லெவல்ல இருந்ததுங்க. எனக்கு இளையராஜா சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் தளபதி படத்துல ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல இந்த படத்திலையும் வேற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது பேக்ரவுண்ட் மியூசிக். படத்துல கதையின் நாயகனான விஜய் சேதுபதியும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அவரோட தோழர்களும் எழுச்சி அடைஞ்சு அதிகாரத்துல இருக்கிறவங்களை அடிக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி இருந்ததுங்க. தியேட்டர்ல எல்லாம் கூச்சல் போட்டு பயங்கரமா ரசிச்சாங்க ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படம் ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் வந்து பேசுதுங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்தியும் கம்யூனிசம் பத்தியும் ரொம்ப தெள்ள தெளிவா இந்த படத்துல பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. பட் வெற்றிமாறன் மாதிரி ஒரு டைரக்டர் இந்த மாதிரி ஒரு மெசேஜ பத்தி பேசும்போது எல்லாராலையும் கவனிக்கப்படும். அது நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா படத்திலே ஒரு டயலாக்ல சொல்லுவாங்க, இங்க வரலாறை எழுதுறவங்க கூட அதிகாரத்துல இருக்கிறவங்க தான், அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் யாரோட வரலாறு வெளியே வரணும்னு முடிவே பண்றாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட வரலாறு இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளால தான் எல்லாருக்கும் பரப்ப முடியும். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த படம் பண்ணுது. அப்புறம் படத்தோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் வேற லெவல் ஹார்ட் ஹிட்டிங் இம்பாக்ட கொடுத்துச்சு. தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பின் டிராப் சைலன்ஸ். எப்படா இந்த மாதிரிலாம் கேவலமா மனுஷங்க இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளெல்லாம் யோசிக்கிற லெவலுக்கு ரொம்ப கனத்த இதயத்தோட தியேட்டரை விட்டு வெளியே வர மாதிரி பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இந்த படம் கொடுக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்க படம் பாக்குறது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காக தான், ஒரு பொழுதுபோக்கு அம்சமா தான் நான் சினிமாவை பாக்குறேன். அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த படம்
படம் கொஞ்சம் ஸ்லோவா ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவாவும் கொஞ்சம் லென்த்தியாவும் ஃபீல் ஆகுது. குறிப்பா சொல்லணும்னா பிளாஷ்பேக் சீன்ஸ்ல விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் இருக்கக்கூடிய லவ் போர்ஷன், இன்னும் ஒரு சில காட்சிகள் கொஞ்சம் டிராகிங்கான ஒரு ஃபீலை தருது. அப்புறம் படத்துல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கதை பாக்குறோம் அப்படின்றத தாண்டி ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்தியும் கம்யூனிசத்தை பத்தியும் ஒரு லெக்சர்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் தருது. கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். விடுதலை பார்ட் 1ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டோரியாவே வரும், அதுல அந்த மெசேஜ் அண்டர் கரண்ட்ல வந்துட்டே இருக்கும். பட் இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்களும் கிஷோர் சார் அவர்களும் லெக்சர் மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. சில இடங்கள்ல டெஃபினட்டா ஒரு லெக்சரை நம்ம அட்டெண்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. படத்துல மத்தபடி குறைகள் அப்படின்னு நிறைய எதுவும் கிடையாதுங்க. பட் ஒரு விஷயம் நான் கவனிச்சேன், படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வேல்ராஜ் அவர்கள் இந்த படத்துல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு, ஒரு பண்ணையாரா நடிச்சிருக்காரு. இதே வேல்ராஜ் அவர்கள் பார்ட் 1ல ஒரு போலீஸ்காரரா ஒரு சீன்ல உட்கார்ந்து ஒரு டயலாக் பேசுவாரு. அதே வேல்ராஜ் அவர்கள் விக் வச்சுட்டு இந்த படத்துல செகண்ட் பார்ட்ல பண்ணையாரா ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு. வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் படத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அன்அக்செப்டபிள். அதை யாரும் ஆடியன்ஸ் பெருசா கவனிக்க மாட்டாங்க, அது ஒரு சின்ன ஒரு பாசிங் கேரக்டர் தானே அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். பட் என்ன மாதிரி சினிமாவை ரிலீஜியஸா பார்க்கக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, வெற்றிமாறன் சார ஒரு ஐடலா பார்க்கக்கூடிய சினிமா ரசிகர்களும் இருக்காங்க. நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணுவோம். சோ வெற்றிமாறன் சார் மாதிரி ஒரு பெரிய பிலிம் மேக்கர் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா உங்களை பார்த்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரொம்ப காமன், நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆடியன்ஸை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஓவராலா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிமாறன் பிலிம் டெஃபினட்டா குவாலிட்டியான படம், தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். படத்துல குறைகளே இல்லையா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா சின்ன சின்ன குறைகள் இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் பேசுற விஷயம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆல் அதர் மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் நெக்லிஜிபிள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சோ இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் ரேட்டிங் 8 out of 10. ஒரு தரமான தமிழ் சினிமா ஃப்ரம் வெற்றிமாறன். ஹோப் யூ லைக் மை ரிவ்யூ. நான் நாளைக்கு உங்களை மார்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கிறேன். Until then, tada, bye bye, see you.